உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. இல்லை, தெரியாது. இந்த வருஷத்தோட கேண்டிடேட் தெரியாது. க்ரைம் ரேட்ஸ், உமன் சேஃப்டிலாம் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட்லி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி. ஸோ அவங்களுக்கான இது இருக்கிறவங்க மேலே உள்ளவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கீழே உள்ளவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்காது. எல்லாருமே இங்கே ஈக்குவல் இல்லை இன்னும். ஒரு ஆக்டருக்கு ஓட்டு போகிறத பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஓட்டு போகிறத சொல்லிட்டு கன்ஃபியூஷன் உட்காந்துருக்காங்க. என்னோட ஓட்டு நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்து பார்த்தோன்னா விஜய் டிவி கேட்க போகலாம். கண்டிப்பாக டிஎம்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு. நீங்கள் எதுக்கு ஓட் பண்ணுறீங்க? உங்களோட கேண்டிடேட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? சரி, ஓட்டிங் நம்ம ரைட்ஸ் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓட் போட்டால் இப்போ நம்ம புதுசாக ஆட்சி பண்ணுவாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஆக்டருக்கு ஓட்டு போகிறத பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஓட்டு போகிறத சொல்லிட்டு கன்ஃபியூஷன் உட்காந்துருக்காங்க. ஓட்டிங் நம்ம எல்லாரோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. நான் அதுக்காக ஓட் பண்ணுறேன். அதை தவிர அஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், பார்ட் ஆஃப் அ டெமோக்ரஸி, ஐ ஹாவ் டு சூஸ் மை லீடர். அண்ட் நம்ம ஓட்ஸால் தான் நம்ம லீடர்ஸ் சூஸ் ஆகும். அதுதான் நம்ம என்டையர் கண்ட்ரி எப்படி ரன் ஆகும்னு டிசைட் பண்ணோம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஓட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓட்டு உரிமை, அது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. கரெக்டான லீடரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். அது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஃப்ரீ எல்லாத்துக்குமே எல்லா பொருளும் போய் சேரணும், எல்லாரும் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி தான் நான். நீங்கள் எதுக்கு ஓட் பண்ணுறீங்க? உங்களோட கேண்டிடேட்டை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நான் எதுக்கு ஓட் பண்ணுறதோடு பார்த்தோன்னா சொசைட்டி எந்த அளவு மேலே கொண்டு போகிறாங்க, அதுக்காக நான் டெவலப்மெண்ட்காக நான் ஓட் பண்ண நினைக்கிறேன் நான். அண்ட் தென் கரெக்டாக பீப்புளோட டிமாண்ட்ஸை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்காக நான் ஓட்டில் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவேன். எதுக்கு ஓட் பண்ணுறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டியூட்டி அது ஓட் பண்ணணுன்றது. நான் பண்ணுறேன்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான், நிறைய பேர் பண்ணுறதில்ல. அண்ட் ஆல்சோ என் கேண்டிடேட்டில் என்ன எதிர்பார்க்குறேன்ட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு, ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஆனால் அது கூட இப்போது நிறைய பேர் சும்மா அந்த பிஆர் இது பண்ணுறீ அது எதாவது பண்ணி விட்ருவாங்க. அது கூட நம்ப முடியாது, ஓகேவா? இன்னொன்று லைக் ஆன் தேர் ஃபீட் திங்க் பண்ணணும். அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அதுக்கு யோசித்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு சும்மா எதுவுமே இது பண்ணாமல் இருந்தால் ஒழுங்காக ப்ராப்பராக லீடருக்கு அவன் தகுதியே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பிரச்சனை எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாத பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த முஸ்லீம் வர்சஸ் இந்துன்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம செக்குலராக இருக்கவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் திராவிடம்லாம் இருக்கவே ஏன் பிரச்சனை பண்ணி கேள்வி கேட்குறாங்க. இது மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தா இல்லை. நீங்கள் நார்த்தெல்லாம் பார்த்தா இஷ்டத்துக்கும் சும்மா பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனைன்னு இப்போ நமக்கு இருக்கிறது கேஸ்ட்டு. இந்த கேஸ்டால் கில்லிங்ஸ், ஆனர் கில்லிங்ஸ் இந்த மாதிரி அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. அதான் நம்ம பார்க்குற கஸ்டடியல் டெத்ஸ். அப்புறம் மேரேஜ் பண்ணால் கொலை பண்ணி விட்டுறதும், இல்லை லவ் பண்ணால் கொலை பண்ணுறோம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஒன்று இது பர்சனலி எங்கள் ஏரியாவில் ரெயின்லாம் வரும்போது ரொம்ப ஃப்ளட் ஆகுது. அந்த ப்ராப்ளம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அப்புறம் க்ரைம் ரேட்ஸ், உமன் சேஃப்டிலாம் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட்லி ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பற்றி அவங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது மெஷர்ஸ் எடுக்கணும் அதை சால்வ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஐ திங்க் அசைட் ஃப்ரம் தேட் ஆல் குட் தான் மோஸ்ட்லி. மேபி இங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை அவங்க போக போக டேக்கிள் பண்ணணும். மேஜரான பிரச்சனைன்னு பார்த்தா அந்த ஈக்குவாலிட்டி வைஸ், இந்த காஸ்ட் வைஸ் சண்டை போடுறது, இவங்களுக்கு அது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ
ஒரு காஸ்ட் வைஸ் பிரிக்கிறனால எல்லாருக்குமே ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க டாமினன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஈக்குவல் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான். ஸோ இதனால தான் அவங்க மேல் ஜாதி இவங்க கீழ் ஜாதி. ஸோ அவங்களுக்கான இது இருக்கிறவங்க மேலே உள்ளவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கீழே உள்ளவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்காது. மேலே உள்ளவங்களுக்கு ஸ்டடீஸ் வைஸ் எல்லாமே வந்து இருக்குன்னா அது கீழே அவங்களுக்கும் படித்தவங்க தான் படிக்காதவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லித்தரணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பேரியர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாருமே இங்கே ஈக்குவல் இல்லை இன்னும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். இப்போது கரண்ட்டாக கொஞ்சம் உமன்ஸுக்கு சேஃப்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரு பெரிய குறைபாடாக இருந்துச்சு. அண்ட் தென் அகெயின் முக்கியமாக வந்து இந்த போலீஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய நடக்கிற உட்காந்துட்டு நீங்கள் லேட் நைட்டில் ரைடு போனால் கூட வந்து எடு போனால் கூட சும்மாவே பிடிச்சி வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் தென் லஞ்சம் நிறையா போயிட்டு உட்காந்து இல்லீகலாக நிறையா பண்ணுற மாதிரி லஞ்சம் வாங்குற மாதிரி தோணுது. அண்ட் தென் ரோட் சரியில்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி தான் ஜென்ரலாக இந்த போலீஸ் அண்ட் தென் உமன் சேஃப்டி அண்ட் ரோட் இல்லைன்னா நல்லா இல்லை. நான் வந்துட்டு எதுன்னு நினைக்கிறேன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ அது எவ்வளோ நாளாக இருந்தோம் அது வந்துட்டு மாறுற மாதிரியே தெரியல. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது மற்ற பிரச்சனையோட சேர்க்கும் போது. கரப்ஷன் மேபி கரப்ஷன் தான் மெயினாக. அது நிறைய ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அது நம்ம வந்து நினைக்கிறோம் நான் இல்லை அப்படின்ட்டு, பட் ஆனால் கண்டிப்பாக இருக்குது தான். அது ஆக்சுவலாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது நிறைய பேரால் பண்ண முடியாது, காசு கொடுத்தா தான் நடக்கும் அந்த மாதிரி. உங்களோட ஐடியல் லீடரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? Ideal leader na someone who's focused on doing good for all the people, not just for a certain set of people that he's associated with. மாதிரி இப்போ ஓவரால் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரவங்க அண்ட் வந்து ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஸ்டேட்டை வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நம்ம ஸ்டேட்டோட பிரின்சிபல்ஸ், நம்ம ஸ்டேட் ஆல்ரெடி வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பிலீஃப்ஸு அதெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணோம். வந்து நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம தமிழ்நாடு அந்த ஒரு இதை அந்த ஸ்பிரிட்டை. உங்களோட தலைவன் எந்தெந்த பண்புகள்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னோடய தலைவன் குட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஈக்குவல் எல்லாருமே இங்கே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண போடணும். எந்த வகை பொலிட்டிக்கலாகவும் சரி எந்த விதமாக சரியாக இருந்தாலும் எல்லாரும் சமம் அப்படின்றது தான். உங்கள் தலைவனோட பண்புகள் என்னவெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கேண்டிடேட் வந்து பண்ணுறேன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியே தான். அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு வந்து நிற்கிறது அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்மளால் எப்படி வந்துட்டு ஒரு பட்ஜெட்லேயோ இல்லைன்னா வந்துட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்க தான் டெவலப் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். உங்கள் தொகுதியோட எம்எல்ஏவை ஃபோன் பார்க்காம சொல்ல முடியுமா? எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ வந்து ஜோதி. எந்த கட்சி? டிஎம்கே. மற்ற கம்பீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஸ்பெஷலாக தெரியுமா? அது தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் அவர் தான் வின் பண்ணார், அது தெரியும். இந்த முறை யார் கம்பீட் பண்ணுறா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் அந்த அப்டேட்ஸ்லாம் எதுவுமே வரல. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் பேர் தெரியுமா? எனக்கு கரண்ட் எம்எல்ஏ இவரான்னு தெரியல. பட் போன தடவை சென்னை ஃப்ளட்ஸ் வந்தப்போ இருந்த ஒரு பேர் அசோக். எனக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா அவர் லைக் சுற்றி நிறையா போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தார். நாங்கள் கூட லைக் எங்களுக்கு பக்கத்து இருக்கலாம் வந்தாருன்னு சொன்னாங்க. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏ தங்கப்பாண்டியன். உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்தளவு வந்து எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. அதனால் எங்களுக்கு அப்படி ஒரு தொகுதியோட எம்எல்ஏ வந்து எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு அர்த்தம்னா வந்து அவங்க அந்தளவு அவங்க எதுவும் பண்ணதில்லை எங்களுக்கு. ஸோ அந்தளவு ரீச் இல்லை. ஸோ எங்களுக்கு தெரியல. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? இல்லை, தெரியாது. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏவை உங்கள் ஃபோன் பார்க்காம சொல்ல முடியுமா? இந்த வருஷத்தோட கேண்டிடேட் தெரியாது. லைக் லாஸ்ட் டைம் வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ. இந்த வருஷத்தோட இது தெரியாது. 2026 எலெக்ஷன்ஸில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த மாதிரி டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு. பட் என்னென்னா அந்த ஓட் ஷேரிங்கில் வந்து ஓட்டு வந்து பிரியும். இந்த டிவிக்கு இவங்கெல்லாம் வந்து மேபி ஓட் ஷேரிங்கை வந்து பிரிப்பாங்க. மிச்ச ஏடிஎம்கேவுக்கெல்லாம் ஓட்டு வந்து கம்மியாக வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, இன்னும் நமக்கு 2 months இருக்குது. போக தான் தெரிய வரும்.
எலெக்ஷன் கிட்ட தான் நமக்கும் வந்து யார் வந்து ஸ்கீம் சொல்கிறா என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தெரிய வரும். நமக்கு இப்போ எதுவுமே சும்மா பேசலாம் கொள்ளலாம், நமக்கு எதுவும் ஆக்சுவலாக தெரியாது. 2026 எலெக்ஷன்ஸில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்கள் சப்போர்ட் யாருக்கு? ஆக்சுவலி எனக்கு ஷோராக தெரியல யார் ஜெயிப்பாங்கன்னு. ஹை சான்ஸ் ஜெயிக்க போகிறது வந்து எல்லாரும் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க தான் வந்து. ஆனால் டெஃபினெட்லி ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ மெஜாரிட்டி. ஐ திங்க் இட் வில் பி அ கோலிஷன் கவர்மெண்ட் ஒன்லி திஸ் டைம் வந்து. அண்ட் என் சப்போர்ட் லைக் ஐ செட், நான் வந்து என்னோடய தொகுதி பார்த்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ்லாம் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணோம். 2026 எலெக்ஷன்ஸில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு? கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட தான் அதிகமான அலைன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2026 எலெக்ஷன்ஸில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹார்ட் டு சே. நான் கண்டிப்பாக நோட்டோவில் போட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஓட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா டிஎம்கே, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். உட்காந்து ஒரு ரைட்டாக ஒரு கார் இடிக்க போகிற மாதிரி வந்தவனை வந்து ஒரு பேட் வேர்ட்ஸில் அப்யூஸ் பண்ணி அவனை வந்து அடித்து ஒரு அந்த ட்ரக் டிரைவரோ யாரோ ஒருத்தர் வந்து அவரை வந்து ஒரு டிஎம்கே ஒரு பொலிட்டீஷியன் வந்து இப்படி பண்ணுறதுனால வந்து ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது இப்போ டிஎம்கே மேலே. வேணால் மாறலாம். இப்போ ஒரு மிக்சடாக இருக்குது. இப்படின்னு 50-50 சொல்லலாம் உட்காந்து. பட் என்னோட ஓட் நீங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்த்தனா விஜய் டிவிகேக்கு போகலாம் உட்காந்து. ஏன் டிவிகே அப்படின்னு சொல்ல வரேன்னா, ட்ரை பண்ணலாமே. எவ்வளோ பேர் நீங்கள் லைக் என்ன சொல்ல வருது, சேம் அதே ஆட்சி இருக்கிறதோட டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா மாறும். ஸோ அதான் டிவிகே போடலான்னு இருக்கிறேன். இல்லைனா வந்து வேறு வழியில் டிஎம்கே தான். ஏன்னா என்னால் வந்து இதுக்கு போட முடியாது. வாட் ஐ கேன் சே, ஏடிஎம்கே அவங்களுக்கு போட முடியாது. ஏன்னா வந்து எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு உட்காந்து. அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அண்ட் தென் எனக்கு நம்பிக்கையாக தெரில. எனக்கு அது ப்ராமிசிங்காக அதுவும் பண்ணடும் இல்லை அவங்க வந்து. ஸோ அதான் ஒன்று இது இந்த ஃபேமிலி டிஎம்கே இல்லை டிவிகே பண்ணோம். 2026 எலெக்ஷன்ஸில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கவங்களே தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்ன தான் அவங்க இருந்தாலும் வந்துட்டு எங்கள் தொகுதியில் வந்துட்டு அவ்வளோவா எதுவும் பார்க்காத மாதிரியே இருக்க மாதிரியே தெரியும். ஏன்னா வந்துட்டு இத்தனை நாளாக இருக்காங்க. இது வரைக்கும் இப்போது யாருன்னு தெரியாதது கூட அவங்க வந்து ஒரு தடவை கூட வந்து எங்ககிட்ட பேசினதில்ல. ஓட் போடும் போது போன 5 years இப்போது போன எலெக்ஷனுக்கு அப்போ தான் வந்துட்டு பேசினாங்களே ஓட்டுக்காக. அதுக்கப்புறம் கூட காணவே காணோம். ஸோ ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக காம்படிஷன் வந்துட்டு அவ்வளோவா இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணும். 2026 எலெக்ஷன்ஸில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? இப்போதைக்கு நானே முடிவு பண்ணேன். பார்க்கணும். இன்னும் ஒரு 2 months இருக்குல்ல, பார்த்து தான் பார்க்கணும். இது நோட்டாக கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது.